24 வருஷம் காத்திருந்த ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு பிள்ளை ஈசாக்கு கொடுத்தார். ஆண்டு தரது எப்போதுமே கொஞ்சம் கொஞ்சமா. ஈசாக்கு கிட்ட 2 பிள்ளைய கொடுத்தாரு. 3வது ஜெனரேஷன்ல 12 பிள்ளைகளை கொடுத்தாரு. வேத வார்த்தை சொல்லுது, அந்த 12 பற்பல பெருகுனாங்க. அதை அழிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. எகிப்துல அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணா, ஒடுக்குனா, இந்த ஜாதி அழிச்சிடணும், இந்த கோத்திரத்தை அழிச்சிடணும்னு. ஆனா முடியலையே முடியலையே முடியலையே. கர்த்தர் உனக்கு உங்களுக்கு தெய்வமாய் இருந்தா எதுவும் எதுவும் யாரும் எந்த அதிகாரமும் எந்த சூழ்நிலையும் எந்த ஒரு காரியமும் உன்னை, உன் எதிர்காலத்தை, உன் வாக்குத்தத்தத்தை, உன் நன்மையை ஒருவராலும் அழிக்க முடியவே முடியாது முடியாது முடியாது. நீ எழும்புவ, நீ திரும்ப எழும்புவ, கழுகு போல எழும்புவ, சட்டைகளை அடித்து எழும்புவ, மகிமையா எழும்புவ. உன்னை யோர்தான் எதிர்த்து நிற்க முடியாது, சிவந்த சமுத்திரம் எதிர்த்து நிற்க முடியாது, ஜாதிகள் எதிர்த்து நிற்க முடியாது, ராஜாக்கள் எதிர்த்து நிற்க முடியாது, உன்னை யாரும் சபிக்க முடியாது. இந்த இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்கிறதுக்கு பிழையாம் புறப்பட்டு வந்தபோது அவன் சொல்றான், இதை சபிக்கவே முடியாது, இதை சபிக்கவே முடியாது, இதை அழிக்கவே முடியாது, இதை அழிக்கவே முடியாது, இதை நிர்மூலமாக்கவே முடியாது.